நண்பர்களே, நம்ம இப்போ வேலை பார்க்குற டீம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுஸை பேஸ் பண்ணி ஒரு கார்ப்பரேட் டீம். ஸோ அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்து நம்ம அடிக்கடி விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்தியாவில் நிறைய நகரங்கள் ப்ளஸ் வெளிநாட்டிலையும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். அந்த வகையில் நம்மளுக்கு வந்து கத்தாரில் உள்ள ஒரு வேர் ஹவுஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான ஃப்ளைட் டிக்கெட்டு, நல்ல ஒரு நட்சத்திர விடுதி, சாப்பாடு அது இதுன்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு லக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த வகையில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு விலாகும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கூடுதலாக ஒரு மகிழ்ச்சி வேறு. ஸோ அந்த வகையில் நம்ம ஃப்ளைட்டில் அழகாக ஏறி போகிறோம். ஃபுல்லாக அப்படியே விலாகெலாம் கவர் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு வீக்கெண்டு போய் ரீச் ஆகிறோம். அடுத்த ஒரு திங்கட்கிழமை தான் வந்து அந்த விசிட் ஆரம்பிக்குது. ஸோ அந்த வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மாலு, ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நல்ல அந்த ஒரு விடுதியில் வந்து அப்படியே நம்ம தங்குகிறோம். தங்கி தூங்கிட்டு மறுநாள் விசிட்டுக்காக நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம். காலையில் ஒரு சவுண்டு கேட்குது. ப்ரோ டைம் ஆயிடுத்து ப்ரோ 7 கண்டே அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. என்னடா இது கத்தாரில் கன்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ரூம்மேட் அனிருத். கனவு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கனவுக்கு அப்புறம் அது வெறும் கனவு அப்படின்னு தெரியும் போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு ஃபீல். ஸோ இந்த கனவு எப்படி வந்துச்சு அப்படின்னு டீப் டைவ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் நம்ம நண்பர் கூட ஒன்று பேசிட்டு இருந்தோம். எப்படின்னா நம்ம டீமில் நிஜமாவே ஒருத்தருக்கு வந்து லண்டன் வேர் ஹவுஸ்க்கு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதை நம்ம கேட்டு நம்மள அறியாமே நம்ம மனசுக்குள்ளே அது ஆழ்ந்து பதிஞ்சிருக்கு போல. ஸோ 2 வகையில் இந்த கனவு எனக்கு வரும் நண்பர்களே. ஒன்று இந்த மாதிரி அதை பற்றி பேசியிருந்தா அந்த டாப்பிக்லேயே நம்மளுக்கு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வரும். அது மேக்ஸிமம் நெகட்டிவாக கூட இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கூட்டம் கூடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கனவுலாம் வந்துச்சு எனக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நிஜமாவே எங்கள் அத்தை வந்து ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. இப்போ வந்து அவங்க ஓகே ஆகிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு மாதிரி மோசமான கனவுகளுமே சில டைம் வரும். ஸோ எனக்கு வந்து நல்லதும் வேண்டாம் கெட்டதும் வேண்டாம், அந்த கனவே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனாலும் தவிர்க்க முடியல. ஸோ என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டு பார்க்கும்போது அவனுங்க சொன்னானுங்க, அப்படி எனக்கெல்லாம் பெருசாக வராதர, வந்தாலும் மறந்துடும் இந்த மாதிரி சொன்னானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட கேட்டால் இல்லைடா அந்த கிளாஸ் நடத்துமோ நான் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதான் நண்பர்களே, நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீப் டைவ் பண்ணி வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள்லாம் வருமா? அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இதில் எதுவும் தவிர்க்க வழி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சந்திப்போம்.